வணக்கம், இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. இந்த வீடியோவில் சுக்கிர பகவானின் காரத்துவம்ல தான் பார்க்கலான்னு இருக்கும். அதாவது அவரோட உயிர் காரத்துவம், தொழில் காரத்துவம், உடல் உறுப்பு காரத்துவம் மற்றும் அது தரக்கூடிய நோய் காரத்துவம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்கலான்னு இருக்கும். சரிங்களா? சரி, சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே அவரோட உயிர் காரத்துவம் அப்படின்னா வாழ்க்கை துணை. ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். அதாவது லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடியது சுக்கிரன் தான். ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவனை குறிக்கக்கூடியது சுக்கிரன் தான். இதில் பெண் தான் நிறைய பேர் வந்து சொல்கிறது, செவ்வாயும் சொல்லுவாங்க. பட் பொதுவாக வாழ்க்கை துணை கலஸ்தர காரகன் அப்படின்னாலே அது சுக்கிரன் தான். சரிங்களா? ஸோ வாழ்க்கை துணையை குறிப்பது சுக்கிரன் தான். காரத்துவம், உயிர் காரத்துவமாக வரக்கூடியவர். அதேபோல் பெண்கள்னாலே சுக்கிரன் தான் அதோட காரத்துவமாக சொல்லப்படுகிறது. சுக்கிரன் தரக்கூடிய தொழில்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆடை ஆபரணங்கள், ட்ரெஸ்ஸஸ், துணிமணி வியாபாரம். நீங்கள் சின்ன லெவலில் பண்ணாலும் சரி, பெரிய லெவலில் பண்ணாலும் சரி, அது என்ன துணி பண்ணாலும் சரி, ஒரு கோட் ஷர்ட்டு இல்லை பட்டு துணி, பட்டு சேலைகள், இல்லை விலை உயர்ந்தது இல்லை விலை குறைவானது, எதுனாலும் சரி, ஆடை துணி அப்படின்னு சொன்னாலே அது சுக்கிரனின் காரத்துவத்தில் வர்றது தான் ஒன்று. ரெண்டாவது ஆடை ஆபரணங்கள் மீன்ஸ் இந்த தங்க நகைக்கடை வச்சுருங்க, வெள்ளி, இந்த மாதிரி ஆபரணங்களை விற்கக்கூடியது அப்படின்றது சுக்கிரனோட தன்மை தான். தங்கம்னா குரு தானே அப்படின்னு நினைக்க வேணாம். தங்கமாக இருந்தால் மட்டும்தான் குரு. அதை வந்து ஒரு பொருளாக செஞ்சு ஒரு ஆபரணமாக செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஆபரணத்தை குறிப்பது சுக்கிரன் தான். சரிங்களா? ஸோ சுக்கிரன் அப்படின்னா ஆடை ஆபரணத்துக்கு முதன்மையாக வரக்கூடியது சுக்கிரனின் காரத்துவம் தொழிலில். அதே போல் பியூட்டிஷியன், இந்த பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, பியூட்டிஷியனாக வேலை செய்கிறவங்க, இந்த அழகு சார்ந்த பொருட்கள் விற்கக்கூடிய இடம், அழகு சார்ந்த விஷயத்தை சொல்லக்கூடிய இடம் எல்லாமே சுக்கிரனோட தரக்கூடியது தான். சரிங்களா? ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே இந்த அழகு அப்படின்னு கூட நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். சுக்கிரனுக்கு சந்திரனையும் சொல்லலாம், ப்ளஸ் சுக்கிரனையும் சொல்லலாம். அதே போல் சுக்கிரன் அப்படின்னா கலைத்துறை, கலைகள் அப்படின்றது சுக்கிரன். என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்கு அப்படின்னா சுக்கிரன் தரக்கூடியது தான். ஸோ அப்புறம் கலைகள் அப்படின்னா இந்த சினிமா தேட்டர் வச்சுருக்கவங்க, இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சுக்கிரனோட காரத்துவத்தில் தான் வரும். அதுவும் முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த மியூசிக் டைரக்டராக, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இது எல்லாமே சுக்கிரனோட தன்மை தான். இசை அப்படின்னா சுக்கிரன் தான். நடனம் சுக்கிரன் தான். நாட்டியம் சுக்கிரன் தான். நடிப்பு சுக்கிரனோட தரக்கூடிய ஒரு சினிமா துறையில் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல சுக்கிரனோட தன்மை இல்லாமல் உள்ளே நுழையவே முடியாது. இந்த இடத்துல நடிப்புன்னு வரும்போது நம்ம இடத்துல புதனும் சுக்கிரனையும் சேர்த்து கம்பைன் பண்ணி தான் சொல்லணும். பட் முக்கியத்துவம் இந்த மியூசிக்கு, நடிப்பு, நாட்டியம், கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுக்கு எல்லாமே முழுக்க சுக்கிரனின் காரத்துவம் முழுமையானதாக வருகிறது. சரிங்களா? அதே மாதிரி சுக்கிரன் அப்படின்னா நம்மளை அழகாத காட்டக்கூடிய அனைத்துமே சுக்கிரன். இந்த மாதிரி சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். அதை நம்ம அழகாத காட்டக்கூடிய என்னது? மேக்கப் மேன், மேக்கப் கிட்டு, மேக்கப் செய்யக்கூடிய இடம், மேக்கப் பியூட்டி பார்லர், பியூட்டிஷியன் அந்த பொருட்கள் விற்கக்கூடிய இடம், அந்த பியூட்டிஷியன் தேவைப்படக்கூடிய அந்த உபகரணங்கள் எல்லாமே சுக்கிரனோட தன்மை தான். ஸோ ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கோம், இல்லை பியூட்டிஷியன் கடை வச்சுருக்காங்க, பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க, அவங்க பியூட்டிஷியனாக இருக்காங்க, எல்லாமே சுக்கிரன் தன்மை குறிக்கிறது தான். அதே மாதிரி திரவ பொருட்கள், அதாவது சென்ட்டு, பெர்ஃப்யூம், அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லக்கூடியது இது எல்லாமே சுக்கிரனோட தரக்கூடிய அம்சம்தான். ஸோ நம்மளை அழகாகவும் நல்ல ஒரு வசீகர தோற்றமாக காட்டக்கூடிய அமைப்பு. அதே போல் இப்போ இந்த ஜிம்முக்கு போகிறது, இது எல்லாமே சுக்கிரன் தன்மை. ஆனால் ஜிம்மு அப்படின்னு இந்த இடத்துல செவ்வாய் வருவார். ஏன்னா அது இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வருது. ஆனால் அதை எதுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளை அழகாக காமிச்சிக்க. ஸோ நம்ம அழகாக காட்டக்கூடியது என்ன? இங்கே இல்லை, ஆடைகள் அழகாக போடுவது, ஆபரணங்கள் செலுத்துவது, நம்மளை அழகான ஒப்பனை செய்வது, அதாவது மேக்கப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் தரக்கூடிய தொழிலில் வரக்கூடியதான். இது இல்லாமல் சுக்கிரன் தரக்கூடிய தொழில்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசார்ட், கேளிக்கை விடுதிகள், ரிசார்ட் அது சுக்கிரன் தரக்கூடியதான். இந்த ரிசார்ட்டு, பப்பு போடுறது, டிஸ்கோ, இது எல்லாமே சுக்கிரன் தன்மையில் கொடுக்கக்கூடிய காரத்துவமான விஷயந்தான். அதே போல் சுக்கிரன் தரக்கூடிய தொழில் அப்படின்னா இந்த பெண்களுக்கான பொருட்கள் விற்கப்படும். இந்த சேரீ, ப்ளவுஸு, இந்த மாதிரி இன்னர் வியர்ஸ், இந்த மாதிரி பெண்களுக்கு மட்டுமே பெண்கள் சார்ந்த தொழில் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தொழில் எல்லாமே சுக்கிரனோட தரக்கூடிய தன்மை தான். அதுவே மகளிர் சுயக்குழு, பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய தொழில்கள், இந்த மகளிர் சுயக்குழு பண்ணுறது, பெண்கள் மட்டுமே வேலை வாங்குகிற இடம், சில இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இடமும் சுக்கிரன் தரக்கூடிய தொழில்கள் தான். அதே போல்
டிரான்ஸ்போர்ட், அதாவது வாகனங்கள் நிற்கக்கூடிய இடம். இப்போ டிரான்ஸ்போர்ட், இப்போ வந்து வாகனம் இருக்குது, இந்த பார்க்கிங் விட்டு சம்பாதிக்கிறான்னு பார்த்தீங்களா? இப்போ ஏதோ ஒரு பேர் இப்போ வண்டி பார்க்கிங் இருக்குது 10 ரூபா 30 ரூபா, ஒரு மணி நேரத்துக்கு 20 ரூபா அப்படின்னா, இந்த மாதிரி பார்க்கிங் ஏரியா வச்சு இது பண்ணுற சம்பாதிக்கக்கூடியவர்கள் எல்லாமே சுக்கிரனின் காரகத்துவத்தில் வரக்கூடிய அமைப்பு தான். சரிங்களா? ஸோ பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில்களும் அதேபோல் நம்மளை அழகாகவும் வசீகர தோற்றத்துக்கான தேவைகளை கரக்கூடிய அனைத்துமே சுக்கிரனின் காரகத்துவத்தில் வரக்கூடிய ஒன்று தான். சரிங்களா? அதே போல் அடுத்தது சுக்கிரனை குறிக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு பார்க்கணும். உடலில் நம்ம குறிக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னா முதலில் கன்னம், அதே போல் கர்ப்பப்பை, சிறுநீரகம் அதாவது கிட்னி, மர்ம உறுப்பு, இது எல்லாமே வந்து சுக்கிரனோட தன்மையை குறிக்கக்கூடியது. அதேமாதிரி சுக்கிரன் தரக்கூடிய நோய்கள் அப்படி இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாலியல் நோய் தரக்கூடியது. அதேபோல் சுகர், சர்க்கரை நோய், நீரிழிவு நோயின்னு சொல்லுவோம், சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோயை கொடுக்கக்கூடியது யாருன்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் அந்த நிலையை வைத்து சுக்கிரனால் தான் கொடுத்துருவார், அப்போ சுக்கிரன் நீசமானா கொடுப்பார் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த நிற்கக்கூடிய நிலையை வைத்து சொல்கிறது தான். சரிங்களா? ஹார்மோன் குறைபாடு, ஹார்மோன் பிரச்சனைகளை குறிக்கக்கூடியது சுக்கிரன் தான். அதுமாதிரி கர்ப்பப்பை கோளாறு, கர்ப்பப்பையில் அலர்ஜியாக இருக்குது, இன்ஃபெக்ஷனாக இருக்குது, இனிமேல் கர்ப்பப்பையில் ஏதேனும் பிரச்சனை வரக்கூடிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கிரன் தரக்கூடிய காரணமாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, இது இல்லாமல் சுக்கிரன் தரக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுக்கிரன் அப்படின்னா காமாந்த காரகம் என்று பெயர். அதாவது செக்ஷுவல் தாட்ஸ், அந்த எண்ணத்தை கொடுப்பது, அந்த காம உணர்வு அதிகம் குறைவு, ஒருத்தருமே அதிக ஈர்ப்பு படுறது, இல்லை அடுத்தவங்க ஈர்ப்பே இல்லாமல் இருப்பது, இந்த செட்ஸ் அப்படின்னு சொல்கிறது முழுக்க சுக்கிரன் தரக்கூடியதான். அந்த காம எண்ணங்கள், காம இச்சைகள், இது எல்லாமே சுக்கிரன் தரக்கூடிய எண்ணம் தான். சுக்கிரனை வைத்து தான் அவங்களுக்கு அதில் ஈடுபாடு இருக்குமா இருக்காதான் சொல்லக்கூடியது இந்த சுக்கிரன் தான். அதேபோல் பொதுவாக சுக்கிரன் அப்படின்னாலே பூக்கள், அதாவது ஃப்ளவர், மலர்கள் முழுக்க காரகத்துவம் யாருன்னா சுக்கிரனோட காரகத்துவம் தான் வரும். அதேபோல் கப்பல் அப்படின்னா சுக்கிரன் தான். கப்பல்னா ஆக்சுவலி என்னங்க, தண்ணியில் தானே இருக்கும், சந்திரன் அப்படின்னு சொல்லலாம். தண்ணியில் இருக்கக்கூடிய சந்திரன், அதாவது கப்பலில் வேலை அப்படின்னா சந்திரன் தான். ப்ளஸ் சுக்கிரனும் அந்த இடத்துல கப்பல் அப்படின்னு சொல்லும் போது கப்பலுக்கு காரகத்துவம் படுகிறது சுக்கிரன் தான். ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து சுக்கிரனுக்கும் மேக்ஸிமம் சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் நிறைய காரகத்துவம் வந்து ஒரு சிமிலாரிட்டிஸ் நிறையவே இருக்கும். எப்படி குருக்கும் புதனுக்கும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கோ, ஒற்றுமை இருக்கிறதோ, அதே மாதிரி சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் சில இந்த மாதிரி காரகத்துவங்கள் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ அதனால தான் ஏதாவது ஒரு விஷயம் வருது நம்ம செக் பண்ணுறோன்னா சுக்கிரன் சந்திரனை கம்பைன் பண்ணி பார்த்தா நம்ம கரெக்டாக அதை சொல்லிடலாம். அதுக்கான பாவத்தை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் சுக்கிரனுக்கு இருக்குது. இருந்தாலும் நம்ம மெயினாக ரொம்ப தேவையானது அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய தன்மை எது தேவைகள் அப்படின்றத ஃபில்டர் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோமே. சரிங்களா? ஸோ இதெல்லாமே சுக்கிரன் தரக்கூடிய காரகத்துவங்கள் ஒன்றானவை. சரியா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.